ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆப்பிள், ஆரஞ்ச் அண்ட் கேரட் ஜூஸ் போடலாம் வாங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆப்பிள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேரட் கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரே சைஸில் கரெக்டாக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணால் ஓகே தான். டாக்டர்ஸ் ஏன் கேரட் பச்சையாக சாப்பிட சொல்கிறாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. கேரட் கட் பண்ணிட்டோம், ஆப்பிளும் கட் பண்ணிட்டோம். ஓகே, ஆரஞ்செல்லாம் வந்துட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு சீடெல்லாம் இருந்துச்சுனாலும் எடுத்துருங்க, இல்லாட்டி கசக்கும். இதில் இல்லை, நான் அப்படியே கட் பண்ணி வைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆரஞ்சு ரொம்ப விட்டமின் சி இருக்குது. எவ்ரிடே இந்த மாதிரி சின்ன ஆரஞ்சில் ஒன்றுனாலும் சாப்பிடணும். ஜூஸரில் போடுற கலவாக 2-3 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே ஜூஸு மிக்சிலையும் போடலாம். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, தனியாக ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம், அவ்வளோதான். இந்த ஜூஸர் வந்து க்ளீன் பண்ணவும் ஈஸியாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்பிள்ஸ் போட்டுக்கலாம். ஜூஸ் வந்து கொஞ்சம் டேபிள்லாம் தெரிக்கும், அப்படின்னா அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே, போதும். பாருங்கள், அந்த கப்பு நிறைஞ்சிருச்சு. நான் இதுக்கு சர்க்கரையெல்லாம் எதுவும் சேர்க்கல, கொஞ்சம் ஐஸ் க்யூப் மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் ஆப்பிள், கேரட் அண்ட் ஆரஞ்சு மட்டும்தான் சேர்த்திருக்கேன். இன்னும் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும்னா லைம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். இந்த ஜூஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க. சர்க்கரை, தண்ணி எதுவுமே சேர்க்காத 100% பியூர் ஜூஸ். அவ்வளோதாங்க, எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாமா? ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிட்றது வந்து ஃபைபர் கண்டென்ட் நல்லா இருக்குங்க, நல்லது. ஆனால் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியாது இல்லையா ஒரே டைமில். இந்த மாதிரி ஜூஸ் சாப்பிடும்போது இது நல்லா இன்ஸ்டன்ட் எனர்ஜி குடிக்கும், நல்லாயிருக்கும்.
எந்த கலருமே சேர்த்தாமல் எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கிங் டேஸில் முடியலைனாலும் லீவ் நாள்லைனாலும் செஞ்சிங்க, நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பாருங்கள், டெக்கரேஷனுக்கு சப்ஜா சீட்ஸ் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது போட்டால் ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லது. ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க சப்ஜா சீடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.